ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்ரிஸ் கிச்சன். இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ண போகிறது முட்டை சால்னாவும் கேரட் பீன்ஸ் போட்ட பொரியலும். முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு கேரட் பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை பொரியலாக ரெடி பண்ணிட்டேன். தேங்காவை நல்லா துருவி இதை மாதிரி போட்டு லாஸ்ட்டில் போட்டு பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முட்டை சால்னாக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் கருவேப்பிலை, மல்லிக்கீரை, மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி அதை சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாவினுடைய பச்சை வாசனை போகட்டும். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இப்போ முட்டையை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்படி 4ஆக கீறி விட்டுக்கோங்க. அது மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம இந்த முட்டையை போட்டுடுறோம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் நான் தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி அதுவும் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த தேங்காயினுடைய பச்சை வாசனை போகட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமாட்டு சிம்மில் போட்டுட்டு இது மாதிரி மல்லிக்கீரை தலையை நல்லா கட் பண்ணி போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான முட்டை சால்னா ரெடி ஆகிடுச்சு.